Praise the Lord. Welcome to Jesus Awareness Media. இன்னொரு விஷயமா உங்களை இந்த வீடியோவில் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கூட உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ வசனத்துக்குள்ளாய் நம்ம கடந்து போகலாம். ஒரு வசனத்தையுமாய் கூட நான் உங்களோடு கூட சேர்ந்து நான் தியானிக்க விரும்புகிறேன். அது நீதிமொழிகளின் புத்தகம் 19வது அதிகாரமும் 21வது வசனமும். அதை நான் உங்களுக்காக ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். There are many plans in a man's heart, nevertheless the Lord's counsel that will stand. இந்த வசனத்தில் இப்படியே வாசிக்கிறோம். மனிதனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடியதான அநேக திட்டங்களா இருந்தாலும் கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறும் என்று சொல்லி தெளிவா இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி பார்ப்போமே ஆனால், அநேகரும் அனுபவ ரீதியாய் இந்த காரியத்தை அனுபவித்திருந்தால் மாத்திரமே இந்த வசனம் உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம அநேகரும் அநேக திட்டங்களை வைத்திருக்கிறோம். இந்த வசனத்தின்படி நம்ம பார்ப்போமே ஆனால், மனுஷனுடைய எண்ணங்களும் யோசனைகளும் அது அளவற்றதா இருக்கிறது. இட்ஸ் அன்லிமிட்டெட். நம்மளோட யோசனைகள், நம்முடைய ஆசைகளும், நம்முடைய எதிர்பார்ப்புகளும் அது ஒரு அளவில்லாத ஒரு காரியமா இருக்கிறது. நம்முடைய யோசனைகளும் நம்முடைய திட்டங்களும் ஒரு அளவில்லாத ஒரு காரியமா இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதே வண்ணமாய் தான் மெனி டைம்ஸ் அநேக நேரங்களில் நம்முடைய இருதயத்திற்கு யோசனைகள் நம்முடைய நம்ம ஆசைப்படுற மாதிரியான ஒரு காரியங்கள் நடக்கணும், நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய திட்டம் மாத்திரமே கடைசி நாள்ல நிறைவேறும் என்று சொல்லி தெளிவா இந்த வசனத்துல போட்டிருக்கிறேன். அப்போ இந்த வேளையில நான் உங்களிடத்துல ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிறதான யாரோ ஒரு இடத்துல கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அது என்னன்னா, நீங்க உங்களுடைய இருதயத்துல, உங்களுடைய யோசனைகளில நீங்க ஆசைப்படுற மாதிரியான காரியங்கள் நடக்கணும், அது நிறைவேறும், உங்க சுய சித்தத்துல, உங்களுடைய சுய பிரயாசத்துல அது நிறைவேறிடும், அது நடந்துரும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் கர்த்தர் உங்களிடத்துல பேச விரும்புகிறார். அவருடைய திட்டம் மாத்திரமே கடைசி நாளில நிறைவேறும் என்று சொல்லி உங்களிடத்துல உறுதிப்படுத்துகிறார் இந்த வீடியோ மூலமா. அது மாத்திரமல்லாமல் இன்னொரு வசனத்தையும், கர்த்தருடைய யோசனைகளும் கர்த்தருடைய எண்ணங்களையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய யோசனைகளை காட்டிலும் எப்படி அப்பாற்பட்டு இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு தீர்க்க தரிசன புத்தகத்துல எழுதியிருக்கிறது. அது ஏசாயாவின் புத்தகம் 55வது அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனமும். அதை நான் உங்களுக்காக ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். For my thoughts are not your thoughts, neither are your ways my ways, declares the Lord. For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. இது மிகவும் ஆழமான சத்தியத்தை உடைய ஒரு புத்தகமா இருக்கிறது. அநேகருக்கும் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்வது சிறிது கடினமா இருக்கலாம், அல்லது ஒரு கசப்பான அனுபவத்தை தரக்கூடியதா இருக்கலாம். ஏன்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் என்ன, நம்ம ஆசைப்படுற மாதிரியான வாழ்க்கை நமக்கு அமையணும் அப்படின்றது நம்முடைய ஆசை பாசமா இருக்கிறது, நம்முடைய யோசனையா இருக்கிறது. நம்ம சுய சித்தத்துல நம்ம அநேகரும் பிரயாசப்படுகிறோம். நாம நினைக்கிற மாதிரியான வாழ்க்கையை நம்மளால நிறைவேற்றி விட முடியும், அல்லது நான் ஆசைப்படுற மாதிரியான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில என்னால செய்து முடித்து விட முடியும் என்கிறதான இந்த சுய பலத்தை சார்ந்து வாழ்கிறதான வாழ்க்கைய கர்த்தர் விரும்புவது கிடையாது. கர்த்தரை சார்ந்து வாழ்கிறத வாழ்க்கையை தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம அநேக வேளையில இதை மறந்து போகிறோம். நாம சித்தம் என்ன வைத்திருக்கிறோமோ, அல்லது நம்முடைய யோசனைகள் என்னவா இருக்கிறதோ, அல்லது நம்முடைய ஆசை என்னவா இருக்கிறதோ, அதை தான் நம்ம ஜெபமாய் கர்த்தர், அதாவது நம்மள அநேகரும் அதை தான் பிரயாசப்படுகிறோம். நம்முடைய சுய சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றணும்னு சொல்லி அவரிடத்துல போய் முறையிடுகிறத, அவரிடத்துல போய் செபிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இப்படிதான் அருமையான ஒரு பக்தன் பாடியிருக்கிறார். ஒரு அருமையான ஒரு பாடல். அதோடைய வரிகள் ரொம்ப அருமையா இருக்கிறது. தேவையே சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்க தான். அருமையான ஒரு பாடல், அருமையான வரிகளை பயன்படுத்தி இதை எழுதியிருக்கிறாங்க. ஆனா அநேகருக்கும் இது ஒரு கசப்பான ஒரு பாடலா இருக்கிறது. நம்ம
நமக்கு அந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் வேண்டாம். நாம எதிர்பார்க்கிற அந்த பாடல்கள் எல்லாம் சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். என் ஆசைகள்லாம் நீங்க நிறைவேற்றுறீங்க தகப்பனே. என் எண்ணங்க, என் ஆசைங்க, என் சித்தங்க எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லி கர்த்தரிடத்துல நம்ம பாடுகிறவர்களா இருக்கிறோம். ஆனா நம்மள எத்தனை பேர் கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் பொழுது, கர்த்தாவே இது உம்முடைய சித்தமா இருக்குமே, ஆனால் தகப்பனே இந்த காரியத்தை நீங்க நிறைவேற்றி கொடுங்கன்னு நம்ம எத்தனை பேர் கர்த்தரிடத்துல இப்படி இவ்வனமா நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து கூட அவர் சிலுவையில அறையப்படுவதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்துல போய் அவர் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். அவர் என்னென்ன ஜெபிக்கிறாரு? கர்த்தாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்களாக்க கூடுமே, ஆனால் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தை முக்கியத்துவப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவ சித்தமானது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. நாம நினைக்கிற காரியம் எல்லாம் நடந்துரும் நினைக்கிறதே ஒரு முட்டாள்தான். ஏன்னா அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. There are many plans in a man's heart, nevertheless the God's counsel that will stand. கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறும் என்று சொல்லி இந்த வசனம் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒரு நபர் இடத்துல கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, ஆகிலும் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிப்பீர்களே, ஆனால் கர்த்தர் சிறந்ததை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். If you can submit your ways to God, He will make your ways to prosper. அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய சித்தத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களே, ஆனால் அவர் தம்முடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். So I just want to encourage everyone who is watching this video to submit your life to God's will, so that His purpose will be fulfilled in your life. So as you're watching this video, I just want to encourage each one of you to just pray along with me. தேவனாகிய கர்த்தரே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறதான உங்களுடைய பிள்ளைகளை நீர் அறிவீர் தகப்பனே. அவருடைய இருதயங்களின் அப்பா தகப்பனே, இயக்கங்களையும் யோசனைகளையும் நீர் அறிந்தவராய் இருக்கிறீர் தகப்பனே. இதை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சுய சித்தங்கள் நிறைவேறுவது அல்ல தகப்பனே, உம்முடைய சித்தம் இவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இவருடைய வாழ்க்கையை அப்பா தகப்பனே, கூயவன் களிமண்ணை வணைவது போல தகப்பனே, Lord, however that you want to, Lord, break and mold this vessel, so Father God, you make it in your ways, Lord. உம்முடைய வழிகளிலே அப்பா தகப்பனே, உம்முடைய சித்தத்தின்படி தகப்பனே இவர்களை நீர் உடைத்து உம்முடைய சித்தத்திற்கு உருவாக்குங்க தகப்பனே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் தகப்பனே. நீங்க மாத்திரம் உயரவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you all for watching this video. Please do subscribe to the channel, share, like and comment. Thank you. God bless you.